முக்திநெறி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய முக்திநெறி யூடியூப் சேனல் மூலமாக 63 நாயன்மார்களின் வரலாற்றை அறியவிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் அறியவிருக்கக்கூடிய நாயனார் குங்கிலிய கலைய நாயனார். கடவூரில் கலையன்தன் அடியார்க்கும் அடியேன். சோழ நாட்டிலுள்ள திருக்கடவூரில் வேதியர் குலத்தில் பிறந்தவர் கலையனார் ஆவார். சிவபக்தியில் சிறந்து நின்ற அவர் திருக்கோயிலில் குங்கிலியம் என்னும் வாசனை பொருளால் தூபமிட்டு அருந்தொண்டாற்றி வந்தார். அதனால் அவரை குங்கிலிய கலைய நாயனார் என்று மக்கள் அழைத்தனர். நாயனாரின் பெருமையை உலகறிய செய்ய சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். கலையனாரின் செல்வம் கரையத் தொடங்கியது. இருப்பினும் தன் நிலங்களை விற்று குங்கிலிய தூபமிடும் பணியில் வழுவாது நின்றார் நாயனார். நாளடைவில் வறுமையின் கோரப்பிணி அவரது குடும்பத்தை வாட்டியது. உணவிற்கே திண்டாட்டமானது. அதைக் கண்ட கலையனாரின் மனைவி தன் திருமாங்கல்யத்தை கழற்றி தந்தார். அப்பொன்னை விற்று நெல் வாங்கி வரும்படி கணவரிடம் கூறினார். நாயனார் திருமாங்கல்யத்தோடு வீதியில் நடந்தார். அப்போது எதிரில் குங்கிலியம் விற்றபடி ஒருவர் வந்தார். நாயனாருக்கு தன் பசியும் வீட்டிலுள்ளோரின் பசியும் மறந்து போனது. நேராக குங்கிலியம் விற்பவரிடம் சென்று தன் மனைவியின் திருமாங்கல்யத்தை கொடுத்தார். அதற்கு பதிலாக குங்கிலியம் பெற்று கோயிலுக்கு சென்று மிக்க மகிழ்ச்சியோடு பெருமாருக்கு தூபமிட்டார். நாயனாரின் குடும்பத்தார் பசியால் உறங்கி போயினர். அக்கணம் சிவபெருமாருடைய அருளால் நாயனாரின் வீட்டில் பொன்னும் மணியும் நிரம்பியது. வீட்டில் செல்வம் நிரம்பியிருப்பதை சிவபெருமான் நாயனாரின் மனைவியார் கனவில் தோன்றி கூறினார். நாயனாரின் மனைவி விழித்து பார்த்தார். வீடு செல்வத்தால் நிரம்பியிருந்ததைக் கண்டு பெரும் மகிழ்ச்சி கொண்டார். கோயிலில் உறங்கிக் கொண்டிருந்த நாயனாரின் கனவிலும் தோன்றிய பெருமாள் அச்செய்தியை கூறினார். நாயனாரும் வீடு திரும்பினார். செல்வங்களை கண்டார். கலையனாரும் அவரது மனைவியாரும் சிவ அருளை எண்ணி மெய் சிலிர்த்தனர். நாயனார் அச்செல்வத்தை கொண்டு தன் குங்கிலிய தூபத் தொண்டினையும் அடியவர்க்கு அமுதூட்டும் தொண்டினையும் குறைவரச் செய்து மகிழ்ந்திருந்தார். இவ்வாறிருக்கையில் ஒரு நாள் திருப்பனந்தாள் என்னும் ஊரிலுள்ள ஆலயத்தின் சிவலிங்கம் சாய்ந்திருந்தது. அதனை நிமிர்த்த பலர் முயன்றும் இயலவில்லை. செய்தி மன்னருக்கு எட்டியது. மன்னர் தன் அரண்மனை யானைகளை கொண்டு வந்து கயிற்றை கட்டி இழுத்தார். இருப்பினும் சிவலிங்கம் நிமிரவில்லை. மன்னன் பெரிதும் வருத்தமுற்றார். மன்னனின் வருத்தத்தை கேள்விப்பட்ட கலையனார் திருப்பனந்தாள் சென்றார். சிவலிங்கத்தின் கழுத்திலுள்ள கயிற்றின் மறுமுனையை தன் கழுத்தில் கட்டி இழுத்தார். மறுகணமே சிவலிங்கம் நிமிர்ந்தது. மன்னனும் கலையனாரை வணங்கினார். கலையனாரின் பெருமையை ஊரறிய பறைசாற்றினார். திருப்பனந்தாள் விட்டு திருக்கடவூர் திரும்பி தம் அரும் தொண்டினை தொடர்ந்தார் கலையனார். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் திருக்கடவூர் வந்தபோது நாயனார் அவர்களை வணங்கி அமுது படைத்தார். அவ்விரு பெரியோர்களும் நாயனாரை வாழ்த்தினர். இவ்வாறு தமது திருத்தொண்டை தவறாது செய்த குங்கிலிய கலைய நாயனார் சிவப்பதம் சென்றடைந்தார். நன்றி.